காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆடி 18 எப்படி ரவா அல்வா எப்படி செய்யறதுன்னா வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடாய் எடுத்துக்கணும். அப்புறமா நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம். நெய் அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்க அப்படியே இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே பாருங்க எப்படி பொரியுது. அப்படியே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் சவுண்டு பாருங்க. அப்படியே கேட்கறதுக்கு அவ்வளோ அழகாகுதுங்க சவுண்டு. அப்படியே நெய் வாசம் கம்ம கம்மன்னு தூக்குதுங்க. நீங்களும் எல்லாம் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன் காமிச்சியா? இங்க பாருங்க அப்படியே போட்டுட்டோம். அப்படியே எப்படி பொரியுது மட்டும் பாருங்க. டமால் டமால் பொரியுதுங்க. ஆமாங்க. இப்போ அப்படியே கிளறி வருதுங்க. அப்படியே மேலாம் தள்ளிக்குதுங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஆமாங்க. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டதே பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கலாம். இங்க பாருங்க அப்படியே போயிருச்சுங்க. அப்படியே தூரம் பண்ணிட்டு எடுக்க முடியுங்க வீடியோ. அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். அது வந்து ப்ரௌன் கலர் வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ரவை போட்டு நெய் போட்டு அடுப்பு பண்ணிடலாம். ஏன்னா ப்ரௌன் பாருங்க எப்படி ப்ரௌன் கலரில் வருது. அது மாதிரி ஃபுல்லாக வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்க பாலும் காஞ்சிருச்சு. சுட சுட இருக்குதுங்க. உள்ள அப்படியே நெய் சாரெல்லாம் இறங்கிருச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்டீங்கன்னா. ரவை போட்டுக்கிட்டு அந்த அதுலேயே ரவை போட்டுக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ரவை போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கிண்டிக்கலாம். வறுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கிட்டு நெய் ஸ்மெல்லு ரவைக்கு வந்துடணும். ஆமாங்க. இன்னும் நல்லா நெய் ஊற்றி நல்லா பீஸிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ரவை தேவை உங்களுக்கு ரவை எவ்வளோ வேணும்னா அவ்வளோ போட்டுக்கலாங்க. கிண்டி கிண்டி போட்டுக்கலாங்க ரவை. அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு பண்ணுங்க. அப்போ தான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் தீஞ்சிடும். இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ரவை வெந்துருச்சு. அதாவது ரவை வெந்துருச்சுங்க. இப்படி வந்துடணும். ரவை வந்து ரவையோட கன்சிஸ்டன்சி இது வரைக்கும் வந்துடணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் வறுத்துக்கு மஞ்சத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வேணாம்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறமா இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. அப்புறமா பால் வந்து காய வச்ச பால் அப்படியே ஊற்றிக்கிறதுங்க. ஊற்றிக்கிட்டா வந்துடுதுங்க எல்லாமே. தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க. பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சுன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் ஒரு அரை சொம்பு எடுத்துக்கிட்டு ஊற்றிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தால் அப்படியே வருங்க பதத்துக்கு. பார்த்தீங்களாங்க எல்லோ கலரில் இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கு பால்கோவா மாதிரி இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப். இங்க பாருங்க அப்படியே தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஸ்டவ் ஆஃப் இருக்குது. அப்படியே கிண்டிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. ஏன்னா ரவை கெட்டி ஆகும், அதனால வந்து ஸ்டவ் கொஞ்சமா ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிண்டிக்கலாம். ரவை பார்த்தீங்களா எப்படி கெட்டியா உட்காந்துச்சு, அதெல்லாம் அப்படிதாங்க. பாருங்களே அப்படியே பால்கோவா மாதிரி அப்படியே இச்சு ஊற்றுங்க. அப்படியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்படியே லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணால் எங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணிக்கலாம், நாங்கள் நிறைய வீடியோக்கெல்லாம் போடுவோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு சர்க்கரை தேவையானாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு ஒரு 10 ரூபாய் சர்க்கரை போட்டுருக்கோம். ஒரு அரை கிலோ சர்க்கரை. 10 ரூபாய் சர்க்கரை. சரி 10 ரூபாய் சர்க்கரை